ராம் சரண் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டே கொடுக்கலாம், அந்த மாதிரி நடிச்சுட்டார் படத்தில். என்ன இப்போ சொல்ல வராங்கன்னா பழங்குடியினம் பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத இடம் பார்த்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவானது. பழங்குடியினம் பார்த்தா தாழ்த்திப்பட்ட சொல்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. ராம் சரண் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்ல வந்திருப்பாரு, கைதி படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு வில்ல தாடி வச்சிருப்பாங்க, வில்ல சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. அதே தாண்டி பார்த்தீங்கன்னா ராஜ் சிவகுமார் அவரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு கேரக்டர். லவ் ஸ்டார்டிங் வந்து ஒரு கில்மாவா போயிருக்கும், அது ஒரு விஷயம் அது மாதிரி தான். அப்புறம் போக போக அந்த மோட்டிவேஷன் இருந்து எல்லாமே ஃபைட்டிங் ரொம்ப எமோஷனாக போச்சுண்ணா. ஏன்னா 3 பார்த்துருப்பாங்க, கிரிக்கெட்டு, குஸ்தி, அத்லெட்டிக்கு. கடைசி அத்லெட்டிக் தான் வந்து கை கொடுத்த மாதிரி ரொம்ப பேருக்கு ஊருக்கு அடையாளம் கொடுத்துதுண்ணா. மியூசிக் ஏறுமனுக்கு மியூசிக் சொல்லவே தெரியல, அவரு காட், அவரு சொல்ல சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே வந்து ஒரு எங்கேஜ் தான் போச்சு, இல்லை இந்த சீனும் லேக் ஆகலண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கலாம்ண்ணா.